நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக கடவுள் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால சூழ்நிலை மாறிக்கொண்டுதான் இருக்கும். பகல் நேரத்துல சூரிய வெப்பம் அதிகமா இருக்கும், இரவு நேரத்துல பனிப்பொழிவு. இந்த சூழ்நிலை நாம் இருக்கிற பொழுது நாம் என்ன செய்வோம்? பகல் நேரத்துல சூரிய வெப்பத்துல தப்பித்துக் கொள்வதற்காக, ஓய்வு எடுப்பதற்காக ஒரு நிழலை நாம் தேடி போவோம். கொஞ்ச நேரம் நிழல் இருந்தா நம்ம நல்லா இருக்குமே என்று சொல்லி நம்ம யோசிப்போம். இரவு நேரத்தில் பனிப்பொழிவு அதிகமா இருக்கு, எளிதில் நாம் பலவீனம் அடைந்து விடுவோம் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்? முடிந்த வரைக்கும் வெளியே வருவதை தவிர்த்து விட்டு நாம் வீட்டுக்குள்ளவே தான் நாம் இருப்போம். காரணம், வெப்பமானாலும் சரி பனியானாலும் சரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், நம்மை பலவீனப்படுத்தி விடும். எனவே நாம் என்ன செய்வோம்? நிழலை தேடி நாம் போவோம். நிழல் நேரத்திற்கு ஏற்றாற் போல் நாம் தேடுவோம். நிழல் சமயத்திற்கு ஏற்றாற் போல் நாம் தேடி போவோம். எனக்கு அன்பானவர்களே, நேரத்திற்கு சமயத்திற்கு ஏற்றாற் போல நாம் நிழலை தேடுகிறோம். ஆனால் மாறாத நிழல், நிலையான நிழல், முழுமையான நிழல், எப்பொழுதும் நம்மளுக்கு நிழலாகிய இயேசுவை நாம் தேட மறந்து விடுகிறோம். வெயில்ல நம்ம போனோம்னாக்கா உடல் சூடு அதிகமாயிடும், அதனால பிரச்சனை வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? நிழல் நம்ம தேடி போறோம். பனியில் நம்ம போனோம்னாக்கா எளிதில் நம்ம பலவீனப்பட்டு விடுவோம்னு சொல்லி நாம் பனியில் போவதை தவிர்த்து விடுகிறோம். இதை மட்டும் நம்ம பார்க்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை முழுமையாக இருப்பதற்கு, நம்முடைய வாழ்வு ஆசிரியமாக இருப்பதற்கு, நம்முடைய வாழ்வு சமாதானமாக இருப்பதற்கு ஒரு நிழல் நமக்கு வேண்டும். அது இயேசு ஆண்டவர். அந்த நிழலாகிய இயேசுவை நம்ம தேடி போவோம். அந்த ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழுவோம். அவர் நம்ம நிழலாய் இருந்து, அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார். எல்லா மோசம், நாசம், ஆபத்து எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது: நீ போகும் இடமெல்லாம் உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். எனக்கு அன்பானவர்களே, நாம் போகிற இடமெல்லாம் நம் கடவுளாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம தான் என்ன பண்றோம்? மறந்து போய் விடுகிறோம். கடவுளை தேடாமல் நாம் இருந்து விடுகிறோம். ஆனால் கடவுள் நம் மத்தியிலே நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம். அவரை நாம் நிழலாக கொண்டு வாழ்கிற பொழுது, நிழலாக கொண்டு வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமீன். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.